வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி 15/2/2024 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 9:27 வரை அஸ்வினி, பிறகு பரணி. இன்றைய திதி காலை 10:14 வரை ஷஷ்டி, பிறகு சப்தமி. இன்றைய யோகம் காலை 9:27 வரை அமிர்த யோகம், பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசியிலேயே குருவோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பான ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க. குரு சந்திர யோகம் செயல்படுது. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு வீட்டில் உள்ளவங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க. அடுத்தவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க சொல்ற யோசனைகள் நல்ல புத்திசாலித்தனமாகவும் அடுத்தவங்க பாராட்டக்கூடியதாகவும் இருக்குங்க. அறிவுரைகள் சிறப்பா இருக்கும். பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியோட இருக்குங்க. காசு பணம் கையில பொருளும். குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்குங்க. பெண்களுக்கு பிள்ளைகளோட விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. பிள்ளைகளுக்கும் தந்தையாருக்கும் கருத்து வேற்றுமை வரலாம். அவரோட சொல்ல பிள்ளைகள் கேட்காம போகலாம். வீட்டில் குழப்ப நிலை இருக்கக்கூடும். கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். மாணவர்களுக்கு உங்களோட வீரம் தீரம் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படுங்க. நல்ல பேச்சு திறமை இருக்கும். புத்திசாலித்தனமும் சாதுரியமும் இருக்கும். கல்வியில அதிக ஆர்வத்தோட இருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு ரொம்ப இனிமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வீட்டில் உள்ளவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க. பணம் தாராளமா வரும். பெரியவர்களோட மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆன்மீக நாட்டம் இருக்கும். இறைபக்தி அதிகமா இருக்கும். ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்குங்க. சிலருக்கு இடம் வீடு வாங்குற யோகமெல்லாம் இருக்குது. தொழில் செய்யறவங்களுக்கு வேலையாட்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்குங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பிரிந்த நண்பர்களெல்லாம் இணையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை நிறைவேற்றிக்கிடுவீங்க. அவங்களால நன்மை ஏற்படும். சிலருக்கு பொறுப்புகள் கூடும். வேலை இடத்துல ப்ரமோஷன் போன்ற நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான 12வது இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறதும், ராசி அதிபதியான சுக்கிரன் 9வது இடமான பாக்யஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் 9வது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமா பெரிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வாழ்க்கை துணை மூலமா நல்ல வருமானம், பொருள் வரவு, பண வரவெல்லாம் நிறைய இருக்கும். இருந்தாலும் செவ்வாய் விரயஸ்தானத்துக்கும் அதிபதின்றதுனால விரயங்களும் அதிகமா இருக்குங்க. விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களா இருக்கும். சிலர் இடம் வாங்குறது, வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. அல்லது மனம் விரும்பிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு இல்வாழ்க்கை ஓரளவு சந்தோஷமா இருக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளியில வருவீங்க. ஆனா கொஞ்சம் எதிர்பாராத விதத்துல பண விரயம் இருக்கிறதுனால கவனத்தோட இருக்கணுங்க. மாணவர்களுக்கு படிப்பு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். கல்வியில கொஞ்சம் உழைக்க வேண்டியது வரும். இருந்தாலும் படிப்படியா முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட நல்ல செயல்கள் உங்களை காப்பாற்றும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெற்றிகரமா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு அல்லது ப்ரமோஷனுக்கு முயற்சித்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதற்குரிய அமைப்பு சிறப்பா இருக்குது. பண வரவு நல்லா இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குங்க. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
ரோஹிணி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வரவுக்கேத்த செலவு காத்திருக்கும். மனசுல ஒரு இனம் புரியாத கவலைகள்லாம் இருக்குங்க. காரணமில்லாத பயம் இருக்கும். உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிற மாதிரி இருக்குங்க. பிரயாணங்களால பயன் எதுவும் இல்லை. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சிறப்பான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம். வீடு கலகலப்பா இருக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க. உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே நடக்கும். காரிய தடைகள் அகலும். போட்டி பொறாமைகள் விலகும். பண தேவைகள் எல்லாம் சிறப்பா பூர்த்தியாகும். மெருன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருன். அதிர்ஷ்ட எண் 1 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான 11வது இடத்துல குரு பகவானோட சேர்ந்திருந்து குரு சந்திர யோகத்தோட செயல்படுறது சிறப்புங்க. சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். இருந்தாலும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் 8வது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதும் ராசி அதிபதி புதன் சேர்ந்து இருக்கிறதும் கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டிய நாட்களாக தான் இருக்கு. செவ்வாய் பயிற்சி ஆகிற வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. பிரயாணங்கள்லையும் கவனமா இருக்கணும். பொருளாதாரத்திலையும் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். அன்றாட செலவுகளை சமாளிக்கிறதுக்கும் கடன் பட நேரிடும். சிலர் கடன் கொடுத்தவங்க தொல்லை அதிகமாக இருக்குங்க. கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. உடனே கொடுக்க சொல்லுவாங்க. மனம் கொஞ்சம் குழப்ப நிலையில தான் இருக்கும். பெண்களுக்கு எதையுமே சமாளித்து வெற்றியடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெளிநாட்டில இருந்து நல்ல தகவல்கள் வரும். மூத்த சகோதரரோட உதவிகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். மாணவர்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க. பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. நண்பர்கள்கிட்டையும் சக மாணவர்கள்கிட்டையும் இணக்கமாக இருக்கிறது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது வழக்குகள் நடப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சாதகமான பலன்கள் இருக்கும். வேலை இடத்துல அதிகாரிகளோட கவனம் உங்கள் மேலே இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோன்னு முடிவெடுக்காம தீர ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. வீட்டில் இருக்கிறவங்க சில குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடும் அல்லது அடுத்தவங்களால குழப்பி விடக்கூடும். எதுலேயுமே ஒரு கவனத்தோடு இருங்க. எச்சரிக்கையாக இருங்க. பண விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க கூட சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை நாடி வருவதற்கான அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். பண வசதிக்கு குறை இருக்காது. பிள்ளைகளோட அன்பும் ஆதரவும் அதிகமாகவே இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3 9. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் குருவோட சேர்ந்து கர்மஸ்தானத்துல இருக்கிறது, குரு சந்திர யோகத்தோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பா இருக்கும். குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். இன்னைக்கு சிலருக்கு புத்திர விருத்தி உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். மனசு நிம்மதியா இருக்கும். புத்திரர்களோட அன்பும் ஆதரவும் அதிகமா இருக்குங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். அவங்கள உபசரித்து மகிழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. பொருளாதாரம் மனசு நிறைவை கொடுக்குங்க. பட்ட கஷ்டங்களுக்கு இன்னைக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சந்தோஷமா இருப்பீங்க. குழந்தை பாக்கியத்துக்கு இன்னைக்கு முக்கியமான நாளா இருக்குதுங்க. சத்துரு தொல்லை நோய் தொல்லை எல்லாம் விலகி நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில உயர் பட்டம் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு கிடைக்குங்க. இனிமையா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. தந்தையாரோட தாயாரோட பாசம் அதிகமா இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் மாற்று மருத்துவத்தால குணமாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல நிம்மதியா இருக்கும். மன பயத்தை போக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு நடக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா நடந்து மன நிறைவை கொடுக்குங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும்.
பூச நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம ஒதுங்கி இருக்கணும். மனசுல ஒரு பாரமான சூழல் இருக்கும். குடும்பத்திலையும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். குடும்பம் கொஞ்சம் சலசலப்போட தான் இருக்கும். பொறுமையா இருக்கிறது அவசியங்க. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆதாயம் நிறைய கிடைக்கும். பண வரவு தாராளமா இருக்கும். தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஒப்பந்தங்கள் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு அருமையான நாளா இருக்கு. பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான 9வது இடத்துல இருக்கிறதும் 5ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பாகியஸ்தானமான 9வது இடத்துல சந்திரனோட சேர்ந்து இருந்து ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. காரிய தடைகள் எல்லாம் அகலும். தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் அதிகமா இருக்கும். குடும்பத்தார் நல்ல பாசத்தோடையும் ஒற்றுமையோடையும் இருப்பாங்க. குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கு அது மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. 4க்கு அதிபதியான செவ்வாய் 6வது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால சின்ன சின்ன தொழில் செய்யறவங்க கூட தொழிலை விரிவுபடுத்தணுங்கிற எண்ணங்கள் உருவாகும். அதை செயல்படுத்தி வெற்றிகரமா முடிக்கவும் செய்வீங்க. பணவரவு அதுக்குரிய பணவரவெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு தாய் தந்தையருக்கு நல்ல தேக ஆரோக்கியம் இருக்குங்க. அதனால நீங்க மன நிறைவோட நிம்மதியா இருப்பீங்க. குடும்பத்துல பண வசதிகளும் பெருகும். நண்பர் ஆதரவு உறவினர் ஆதரவெல்லாம் சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு படிப்புல நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆசிரியர்களோட நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீங்க. அரசாங்க அனுகூலங்கள்லாம் சிலருக்கு கிடைக்கும். மக நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட திறமையை காட்டக்கூடிய இடத்துல காட்டி நல்ல பேர் வாங்கிருவீங்க. அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி உங்களோட செயல்கள் இருக்கும். செயல்கள்ல தைரியமா முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. காரிய தடைகள் எல்லாம் விலகும். கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு தெய்வ காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். நீங்க பார்க்க நினைச்ச ஒருத்தரை பார்த்து உங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. பெரிய மனிதர்களோட உதவி இருக்கும். சிலருக்கு அரசியல்வாதிகளோட பழக்க வழக்கங்களும் இருக்கும். அதனால உங்களோட காரியங்கள் வெற்றிகரமா முடியுங்க. செல்வ நிலை உயரும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களோட உதவியும் நன்மையும் அதிகமாகவே இருக்குங்க. வேற்று மொழி அல்லது மதத்தினரோட ஆதரவை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதுலையுமே கவனத்தோடையும் பொறுமையாகவும் இருக்கிறது அவசியங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. கடவுளோட நாமங்களை சொல்லிக்கிட்டு அமைதியா இருந்துட்டீங்கன்னாவே பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாம போகலாம். அதனால உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் மனக்கவலைகள் எல்லாம் அதிகமாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குடும்பத்துல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அளவு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். காரணம் இல்லாம வெறுப்பும் சலிப்பும் இருக்குங்க. தேவையில்லாத கோபங்கள் தலை தூக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னாவே பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்துடலாம். பெண்களுக்கு வேலையில கவனம் செலுத்தி வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருந்தீங்கன்னாவே பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துடலாம். மாணவர்களுக்கு படிப்புல கவனம் செல்லாம மனசு தனிமையை விரும்பும். யார்கிட்டையும் இன்னைக்கு பேசுறது கூட விருப்பம் இருக்காது. நண்பர்களை கூட நம்புறதுக்கு மனம் ஈடுபடாதுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உத்திர நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பேச்சுக்கள்ல கடுமையான வார்த்தைகளை பேசாம இனிமையா பேசுறது நல்லதுங்க. நல்ல நண்பர்களோட நட்பு இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திச்சு காரியங்களை செயலாற்றிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க.
ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பத்மாவதி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனச அமைதியா தியானங்கள்ல ஈடுபட்டு செலுத்தி கவனமா இருக்கிறது நல்லது. குழப்பங்கள் இருக்கலாம், அடுத்தவங்கனால உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். இறைவனோட சோதனை அதிகமா இருக்க மாதிரி தெரியும். மனம் தளராம புத்திசாலித்தனமா செயல்பட்டீங்கன்னா எதையுமே சிறப்பா முடிக்கலாங்க. பிங்க் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு சொந்த பந்தங்களோட வருகைகள் இருக்கும். அவங்களோட பேசி கலகலப்பான சூழ்நிலையில இருப்பீங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. வீட்லயும் பிரச்சனைகள் அதிகமா இருக்காதுங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமத்தை மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கவனத்தோடையும் நிதானத்தோடையும் நடந்துக்கிறது நல்லதுங்க. பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடத்துல கலத்திர ஸ்தானத்துல குரு பகவானோட சேர்ந்து இருந்து ராசியை பார்க்கறது சிறப்புங்க. குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலையில இருப்பீங்க. பொருளாதாரமும் நல்ல முன்னேற்றமா இருக்குங்க. பண வரவுல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமையா அந்யோன்யமா இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வாங்க. வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தீங்கன்னாவோ அல்லது சங்கடங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தவங்க கூட இன்னைக்கு சமாதானமாகி ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பேச்சுல இனிமையும் வசீகரமும் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு பேச்சு திறமையால வேலை இடத்துல புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்ப கௌரவம் உயரும். கணவரின் அன்பும் ஆறுதலும் உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. நண்பர்களோட இணக்கமா இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல நாள்னே சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா நடந்து மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். வீட்டுல பொருளாதார நிலைமை நல்ல சீரா இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். போட்டிகள் விலகும். பொறாமைக்காரர்கள்லாம் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். வீட்டுல ஒரு சண்டை சச்சரவுகள் நடந்திருந்தா கூட அதை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க. அவங்க இடையில புகுந்த அந்த சண்டை சச்சரவுகளை இன்னும் அதிகப்படுத்திடக்கூடும். அதனால உங்களுக்குள்ளேயே நீங்க பேசி தீர்த்துக்கிறது நல்லது. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாவே இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல காரியங்கள் வீட்டுல நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க. வரன் பற்றிய நல்ல செய்திகள் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வரும். மனசு நிம்மதியா இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். பணவரவுல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். ஆரோக்கியம் சீரா இருக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை. அதிர்ஷ்ட எண் 3 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 6வது இடத்துல குரு பகவானோட சேர்ந்திருந்து 2வது இடமான தனஸ்தானத்தை தனாதிபதியான குரு பகவான் பார்க்கிறது சிறப்புங்க. ராசி அதிபதி 3வது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். வரவேண்டிய பணங்களை வசூல் பண்றதுக்கு கூட தயக்கமும் தடையும் இருந்திருக்கும். அந்த அமைப்புகள்லாம் இப்ப மாறி எதையுமே துணிச்சலா செயலாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. தைரியமா போய் கேட்டு பணத்தை வசூல் பண்ணுவீங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். பணவரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குங்க. மனசுல ஒரு நிம்மதியே இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். பெண்களுக்கு வாழ்க்கையில இன்னைக்கு எல்லா சௌகரியங்களையும் அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. எதையுமே துணிச்சலா செஞ்சு வெற்றிகரமா முடிப்பீங்க. செய்யற செயல்கள்ல எந்த தடையும் இருக்காது. முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு உங்களோட அதிர்ஷ்டம் இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும். நண்பர்கள் உறுதுணையா இருப்பாங்க. தைரியம் அதிகமா இருக்கும். ஆனா கோபமும் அதிகமா இருக்கும். கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னா காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க.
விசாக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். தொழில்ல போட்டிகள் எல்லாம் சந்திச்சு அதை சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வம்பு வழக்குகள் நடந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நிலை இருக்குங்க. வேலையில உங்களோட ஆர்வம் வெளிப்படும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தைரியத்தோட செய்யறதுக்குரிய மனப்பக்குவம் இருக்குங்க. மனசுல இருந்த தேவையற்ற சலனங்கள் எல்லாம் விலகும். உங்களோட குறைகளை நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மன வேதனை சரியாகுங்க. குடும்பத்துல மூன்றாவது நபரின் தலையீட்டை மாத்திரம் தவிர்க்கிறது நல்லதுங்க. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எல்லா விதத்திலையும் நன்மைகள் அதிக அளவுல நடக்குங்க. உடல்நிலையிலையும் ஆரோக்கியம் சீரா இருக்கும். இறை பக்தி அதிகமா இருக்கும். இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்துல எந்த மாற்றமும் இருக்காது. சிவப்பு நிற ஆடைகள் சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 5வது இடத்துல குரு பகவானோட சேர்ந்திருந்து குரு சந்திர யோகத்தோட குரு ராசியை பார்க்கறது சிறப்புங்க. புத்திரக்காரகனான குரு பகவான் புத்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். பிள்ளைய முன்னேற்றத்துக்காக நீங்க எடுத்த அந்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்குங்க. பிள்ளைகளோட வருமானமும் சிறப்பா இருக்கும். பிள்ளைகளோட திருமணத்திற்காக எடுத்த முயற்சிகள், கல்விக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும். வாக்கும் உங்களுக்கு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது. பெண்களுக்கு பொருளாதாரத்துல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி சிறப்பான பொருளாதார வசதிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பம் நல்லா ஒற்றுமையாகவும் அன்போடையும் இருக்குங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. விருப்பப்பட்ட கல்வியில இன்னைக்கு அதிகமான முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீங்க. மூல நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வேண்டுதல்கள் பலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சாமி தரிசனம் செய்வீங்க. கோயில்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்களோட ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பொது வட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். வெளியிலையும் சரி வீட்லையும் சரி சிறப்பான காரியங்களை செஞ்சு நல்ல பாராட்டுக்களை பெறுவீங்க. பொது சேவையில ஈடுபாடு அதிகமா இருக்கும். அரசியல்வாதிகளோட நட்பு கிடைக்கும். அவங்களால சில காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க வேலைகள்ல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். அரசாங்க அதிகாரிகள் முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எந்த தடைகளும் இல்லாம நல்லபடியா முடியுங்க. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே நிறம், மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான 4வது இடத்துல குரு பகவானோட இருக்கிறது சிறப்புங்க. ராசியில 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால எதுலையுமே ஒரு டென்ஷன் அதிகமா இருக்கும். எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. எந்த காரியத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாலையும் யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. வீண் விவகாரங்களால சில சிரமங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பிரயாணங்களை தள்ளி வைக்கிறதும் நல்லது. புதிய தொடக்கங்கள் எதுவும் இன்னைக்கு முயற்சிக்காம இருக்கிறது நல்லதுங்க. ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது அல்லது பேச்சு வார்த்தைகள் நடத்துறது அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இல்லைங்க. பெண்களுக்கு தாயாரோட அன்பும் பாசமும் அதிகமா இருக்கும். தாயாரோட உதவிகளும் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். தாய் வீட்டு உறவினர்கள் வருகை இருக்கும். கலகலப்பான சூழல்கள் இருக்கும்.
மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தேக்க நிலை மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. தேர்ச்சி விகிதம் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்லபடியா இருக்குங்க. உங்களோட நட்பு நிலை நல்லா இருக்கும். அடுத்தவங்க கிட்ட நீங்க பழகுறது உங்களுக்கு பாராட்ட பெற்று தருங்க. கௌரவம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும். அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். எரிச்சலும் கோபமும் அதிகமா இருக்குங்க. உடல்நிலையும் ஒத்துழைக்காது. மனம் எதுலையுமே முழுமையான ஈடுபாட்டோட இருக்காது. பிடிவாத குணம் அதிகமா இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பானதா நடந்து மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உங்களோட பெருமையும் புகழும் அதிகமா இருக்கும். ஒரு கர்வத்தோட இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கிறதுனால நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். உங்களோட நல்ல குணம் வெளிப்படுங்க. அடுத்தவங்களுக்கு உதவியா இருப்பீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே ஊதா. அதிர்ஷ்ட எண் 1 9. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 3வது இடமான தைரியஸ்தானத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும், ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் சிறப்பு. இருந்தாலும் சனி பகவானோட சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது. தந்தையாரோட கருத்து வேறுபாடுகள் இல்லாம ஒற்றுமையா விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. அவரோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். குடும்பத்தாரோட ஆதரவால உங்களோட தைரியம் அதிகமாகக்கூடிய சூழல்கள் இருக்கு. செய்யும் செயல்களை சிறப்பா செஞ்சு வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். பணப்புழக்கம் அன்றாட குடும்பம் நடத்துறதுக்கு குறைவு இருக்காதுங்க. பண வரவுல இருந்த தடைகள் நீங்கும். பெண்களுக்கு இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் 100 ரூபாய் செலவு செய்ய வேண்டியதை 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி சூழல்கள் இருக்கும். கவனமா இருங்க. விரயம் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. மாணவர்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க. மதிப்பு மரியாதையும் உயரும். ஆசிரியரோட நன்மதிப்பை பெறக்கூடிய காலகட்டம் சிறப்பாகவே இருப்பீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. செய்யும் செயல்கள்ல இன்னைக்கு வேகமும் விவேகமும் இருக்கும். சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. உங்களோட குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க. முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சி அடையக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்குங்க. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட குற்றம் கண்டுபிடிக்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. மனசுல குழப்பங்களும் சங்கடங்களும் அதிகமாகவே இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வராம இழுத்தடிக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும். உங்களை எல்லாரும் சேர்ந்து ஏமாற்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல காரியங்கள் நிறைய நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குதுங்க. மங்கள காரியங்கள் நடக்கும். மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க. சிலர் சினிமா டிராமா போன்ற சந்தோஷமான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு குடும்பத்தாரோட சந்தோஷமா பொழுது கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம். அதிர்ஷ்ட எண் 3 8. மீனராசி. மீனராசிக்கு 2வது இடமான தனஸ்தானத்துல வாக்கு குடும்பத்தை குறிப்பிடக்கூடிய அந்த இடத்துல சந்திரன் ராசி அதிபதியான குரு பகவானோட இருக்கிறது சிறப்பு. குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். மகிழ்ச்சியான சூழல்கள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கறது உங்களுக்கு நல்ல கௌரவத்தையும் மன நிறைவையும் கொடுக்குங்க. பிள்ளைகளும் நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். 11வது இடத்துல 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. செய்யும் தொழில்கள்ல சிறப்பான லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. பெண்களுக்கு எடுத்த செயல்களை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க.
வேலையில இருக்கிறவங்க திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகமா இருக்கும். பெரிய மனிதர்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்கள் நல்ல உதவியா இருப்பாங்க. சக மாணவர்களோட ஒற்றுமையா இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. உங்களோட பேச்சுக்கள் அடுத்தவரோட கவனத்தை கவரக்கூடியதா இருக்குங்க. அறிவாற்றல் வெளிப்படும். குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். லாபம் அதிகமா இருக்கும். பண பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க. கல்வித்துறையில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். பிரயாணங்களிலும் கூர்மையான பொருட்கள்ல வேலை செய்யும் போதும் கவனமா இருக்கணுங்க. நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அல்லது உயரமான இடங்கள்ல வேலை செய்யும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். நம்ம எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்மை அறியாமலா சில தவறுகள் நடக்கலாம். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வரவெல்லாம் சிறப்பாவே இருக்குங்க. சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்களால உதவியும் நன்மையும் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். பொருளாதாரம் உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. காரியங்களை பக்குவமா பேசி சாதிச்சுக்கிருவீங்க. பிஸ்தா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பிஸ்தா கலர். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.